27 ஜூலை மண்டேக்கான நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க 23,660 ரேஞ்சில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் 23,750 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் 23,600 வரைக்கும் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம்னா 23,600 ஜோன்லேயே தான் நிஃப்டி இருந்துச்சு. ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தோன்னே மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு 11:30 மணி போல் பார்த்தோம்னா குருடாயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆக ஆரம்பித்தோன்னே பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் கை கொடுத்தாங்க. அதனால் நிஃப்டியும் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போக ஸ்டார்ட் ஆனாங்க. பேங்க் நிஃப்டியும் வந்து அப் ட்ரெண்டுக்கு போக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் 23,820 வரைக்கும் நிஃப்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து 23,767 அப்படின்ற இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகி முடிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் 23,800 ஜோன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துச்சோ இனிமேல் வந்து அது ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக வந்து இனிமேல் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் வந்து என்ன அப்படின்னு மண்டே மார்க்கெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் வந்து ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு 2 நாள் வந்து இப்போ அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் வந்து ஈரானும் வந்துட்டு அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரைஸை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க. இன்றைக்கி நைட்டும் வந்து எந்த ஒரு ஃப்ரெஷ் அட்டாக்கும் இல்லை, பெருசாக இல்லை, ஸ்ட்ரைக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகும். இதோட இம்பேக்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் வந்து ஒரு 100-150 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை நம்ம மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 23,800-850க்கு மேலே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா 23,900 24,000 வந்து ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகி ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி நைட்டு வந்து ஈரானும் யூஎஸும் மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஆனால் ஃப்ரைடே மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டாக்கு, பேங்கிங் ஸ்டாக்கு, ஐடி ஸ்டாக் வந்து மறுபடியும் நம்மளுக்கு கை கொடுப்பாங்களான்னு தெரில. அந்த 23,600 வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா 23,500 வரைக்கும் ஃப்ரீ ஃபாலாக நிஃப்டி இறங்கும். அந்த 23,500 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 23,350 தான் அடுத்த சப்போர்ட்டு. அது வரைக்கும் நல்லா ஃப்ரீ ஃபாலாக ஒரு 5 மினிட்ஸில் இறங்கிடும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள். அது பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்லா ஃபால் ஆகும். உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவலு, ரெசிஸ்டன்ட் லெவலை வந்து லாஸ்ட் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.